பிரியாணி பண்ணலாம். இதுக்கு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். இதோட சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட பட்டை கிராம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்கும் போது எப்பவுமே உப்பு ஆட் பண்ணிட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கு நான் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் வந்துச்சு. நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து காய் எல்லாமே வந்து நல்லா வதங்கட்டும். எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் இதை அப்படியே வதக்கிக்கோங்க. இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதோட மஞ்சள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன். ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறிக்கோங்க. மசாலா இப்போ நல்லா ஆட் பண்ணியாச்சு. இதோட நம்ம வந்து சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதோட இப்போ வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இந்த டம்ளரில் வந்து 2 டம்ளர் ரைஸ் எடுத்துருந்தேன். அதனால் 4 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி இந்த லெவல்லே செக் பண்ணிக்கோங்க. உப்பு சப்போஸ் பத்தாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய் மேலே விட்டுக்கலாம். இதோட வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் உடனே ஆஃப் பண்ணிடலாம்.
அப்படியே இங்கே சாமி இருக்கு சாமி இது சொல்ல வேணுமா இப்போ ஓப்பன் பண்ணிட்டு சூப்பரான சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்.